ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான யூனிட்டில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸ் அந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளஸ் இதுக்கான அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் இந்த ரேட்ல எக்ஸ்பிரஷன் அது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N2 + 3 moles of H2 in a gaseous medium gives 2 moles of NH3 in a gaseous state. ஸோ நமக்கு தெரியும் N2 + 3H2 அப்படிங்கிறது ரியாக்டன்ட் அண்டு அம்மோனியா அப்படிங்கிறது ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு கேட்கக்கூடிய கொஷினுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் N2 ஈக்குவல் டு 3 moles ஆஃப் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NH3. இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் N2 ஈக்குவல் டு 2 moles ஆஃப் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NH3. ஆப்ஷன் நம்பர் பி. ஆப்ஷன் நம்பர் சி வந்து ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் N2. இது ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் இல்லை, N2 வந்து ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ், பட் கொடுத்துருக்கிறது அப்படி கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். நெக்ஸ்ட்டு ஆஃப் ஆஃப் த rate of appearance of NH3. Fourth one, rate of appearance of NH3 equal to 2 moles of rate of disappearance of N2. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய கொஷனுக்கு முதல்ல இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும், எந்த கொஷின்ஸ் கொடுத்தாலும் கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த மாதிரியான கொஷின்ஸுக்கு அதனுடைய ரேட் எழுதணும். ரியாக்டன்ட்டுடைய ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதனுடைய ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே வந்து 1, ஸோ இங்கே வந்து 3. ஸோ இதுக்கு எழுதும்போது -dN2 டிவைடட் பை dt ஈக்குவல் டு 1/3 ரியாக்டன்ட். ஸோ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மைனஸ் இங்கே 1/3 மைனஸ் dH2 டிவைடட் பை dt ஈக்குவல் டு, இதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கக்கூடிய இதனுடைய கான்சன்ட்ரேஷன், அம்மோனியாவுடைய கான்சன்ட்ரேஷன் 1/2 dNH3 டிவைடட் பை dt இதனுடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸுக்கான ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். முதல்ல ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதினா தான் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம கேட்டுக்கு ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எழுதலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு N2 அப்படிங்கிறது ரியாக்டன்ட், அதனுடைய ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் N2 ஈக்குவல் டு மைனஸ் dN2 டிவைடட் பை dt. இதுதான் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் N2 அப்படின்னு சொல்லக்கூடியதில். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் H2 ஈக்குவல் டு மைனஸ் dH2 டிவைடட் பை dt. இதுவும் டிஸ்அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், rate of appearance of NH3 gives plus dNH3 divided by dt. இது என்ன அப்படின்னு பார்த்தா ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NH3. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் N2, இது வந்து டிஸ்அப்பியரன்ஸ், பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அப்பியரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ராங். சரிங்களா? ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் N2 அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ வந்து இன்கரெக்ட். செகண்ட் ஒன், ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் N2. ஸோ இது கரெக்டு. இங்கே 2 moles ஆஃப் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NH3. ஸோ இதுக்கு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் N2 ஈக்குவல் டு 2 moles ஆஃப் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NH3. ஸோ இதுக்கு நம்ம எழுதும்போது இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணோம். சரிங்களா? ஸோ ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது இதுதான் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ். இதுக்கு எழுதுனோம்னா இப்படி எழுதலாம். இந்த கேட்டகரியில் மைனஸ் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் N2 dN2 டிவைடட் பை dt இந்த ஆப்ஷன் பிக்கு ஈக்குவல் டு ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NH3. அப்படிங்கிறது இங்கே 1/2 dNH3 divided by dt
இதுதான் அதனுடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 moles ஆஃப் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NH3 பட் 1/2 ஆஃப் தான் இதுக்கான ரீசனை தவிர 2 கிடையாது. சரிங்களா? ஸோ இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வந்து என்னது இன்கரெக்ட். ஏன்னா ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் N2 இஸ் ஆஃப் ஆஃப் த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் என்னது நமக்கு NH3 அதுதான் கரெக்டாக தவிர பட் இது வந்து கரெக்ட் இல்லை. ஸோ இந்த 2 அப்படிங்கிறது இன்கரெக்ட். ஸோ இதுவும் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் N2 ஆஃப் ஆஃப் த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் இங்கே ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்அப்பியரன்ஸ். ஸோ இதுவும் என்னது இன்கரெக்ட். ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NH3. ஸோ ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NH3 ஈக்குவல் டு 2 ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் N2. ஸோ இதிலிருந்து ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த லாஸ்ட் கொஷனுக்கு 2 into minus dN2 divided by d2 equal to dNH3 divided by dt எழுதலாம். ஸோ இதுக்கான மீனிங் என்ன? ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் இட் இஸ் கால்ட் த ரேட் ஆஃப் அம்மோனியா அப்படிங்கிறது ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ். ஸோ ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NH3 ஈக்குவல் டு 2 into ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் N2. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி ஒன்லி கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்கக்கூடிய கொஷனுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில கொஷின்ஸ்க்கெலாம் நமக்கு எவ்வளோ இல்லை லோயர் லெவலாக இருந்தாலும் சரி இல்லை ஹையர் லெவலாக இருந்தாலும் சரி முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த ரியாக்ஷன்ஸை கொடுத்தாலே அந்த ரியாக்ஷனுக்கு முதல்ல ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அப்படி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிங்கனாவே ஒரு பெரும்பாலான ரியாக்ஷன்ஸ்க்கு நமக்கு ஈஸியாக ஆன்சர் தெரியும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.